என்னாச்சி? வண்டியாமக்கா, உங்கள் அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்கா. அப்புறம் உன்னை வந்து துணி மாற்றிட்டு காப்பி போட்டு குடிக்க சொன்னான். எனக்கு காப்பிலாம் போட தெரியாது. எவ்வளோ நாளைக்கு சாமி இப்படியே இருக்க போற? நீ அம்மாலாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? போகிற வீட்டில் என்ன பண்ணுவ? நானும் உங்கள் அம்மாவோ போகிற இடத்துக்கெல்லாம் கூட வர முடியுமா? சொல்லு. வாங்க. நல்லா இருக்குடி அம்மா, நீ சொல்கிறது நல்லா இருக்கு கேட்க. போய் காப்பி போட்டு வச்சிருக்கேன், மூஞ்சி அலம்பிட்டு போய் காப்பியை குடிச்சிட்டு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அதை தான் பண்ண போகிறேன். இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கா. 2-3 வருஷம் போனால் கட்டி கொடுத்துடலாம். இன்னும் இப்படி இருக்காளே, ஒரு காப்பி கூட போட தெரியாமல். முதல் குழந்தையின் பெயர் நிலா, அது நமக்கே தெரியும். இரண்டாவது குழந்தையின் பெயர் சாரா. நிலாவும் சாராவும் வளர்ந்து கொண்டே போனார்கள். இருவருக்கும் ஒரு வயது வித்தியாசம்தான். ஆனால் இருவரும் ஒரே போல்தான் வளர்ந்தார்கள். நிலாவை விட சாராதான் உயரமாக வளர்ந்தாள். புதிதாக பார்ப்பவர்களுக்கு சாராதான் அக்கா என்பது போலவும் நிலா தங்கை போலவும் தான் தெரிந்தார்கள். நிலாவிற்கு வயது 5, சாராவிற்கு வயது 4. பள்ளிக்கூடத்தில் சேர்க்க பெற்றோர்கள் முடிவெடுத்தார்கள். ஒரு பொது இடத்திற்கு செல்லும்போது சாராவை வந்து கொஞ்சி விளையாடி கிள்ளி முத்தமிட்டு செல்வார்கள். ஆனால் நிலாவை யாரும் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். சாரா பார்ப்பதற்கு கொழு கொழுவென வெள்ளையான தோற்றத்தில் இருப்பாள். நிலா கருப்பாக ஒல்லியான தோற்றத்துடன் இருப்பாள். பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முயற்சி செய்த பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்று சாராவை ஆரம்ப பள்ளியிலும் நிலாவை முதல் வகுப்பிலும் சேர்த்தார்கள். முதல் அணுகுமுறையில் சாராவை எல்லோருக்கும் பிடித்துவிட்டது. அவள் கலகலப்பாக இருந்தாள். நிலாவோ சோர்ந்த முகத்துடன் காட்சியளித்தாள். அவள் ஏற்கனவே மாநிலமான குழந்தை. அவளை யாருக்கும் பெரிதாக பிடிக்கவும் இல்லை. அமைதியாக இருப்பதால் யாரும் அவளை கண்டுகொள்ளவும் இல்லை. முதல் நாள் இப்படியாக கழிந்தது. அவளுடைய அப்பா தான் இருவரையும் பள்ளிக்கு அழைத்துச் செல்வார். எப்பொழுதும் போல இப்படியே இருவரும் பள்ளிக்கு சென்று வருவது என்றே இருந்தார்கள். ஒரு நாள் எல்லா தோழிகளும் ஒன்றாக இருக்கும் பொழுது இவள்தான் என் அக்கா நிலா என்று அறிமுகம் செய்தாள் சாரா. சாராவின் தோழிகள் எல்லாம் சிரித்தபடியே நின்றார்கள். கருப்பாக இருக்கிறாள், இவள் உன் அக்காவா? நீயும் அவளும் பார்ப்பதற்கு ஒன்று போல் இல்லையே என்று கேட்டார்கள். நிலாவிற்கு அழுகையே வந்துவிட்டது. ஆனால் சாரா அவள் கிட்டே வந்து அவளை கட்டி அணைத்தவாறு, இவள் என் அக்கா, கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் இவள் என்னுடைய அக்காதான் என்று சாரா கூறிய பொழுது நிலா குனிந்து அவள் முகத்தை பார்த்து கண்களை துடைத்து ஒரு புன்னகைத்தாள். நிலா வார்த்தையில் அவளை எதுவும் சொல்லவில்லை. ஆனால் மனதுக்குள் அவ்வளவு சந்தோஷம். பள்ளிக்கூடம் முடிந்தது. அப்பாவும் அழைக்க வந்தார். அங்கிருந்து நிலா வேகமாக ஓடி வந்தாள். அப்பா அப்பா என்றவாறே. அப்பா சொன்னார், மெதுவாக வா, விழுந்து விடாதே கீழே என்றபடியே. அப்பா அப்பா, சாரா இன்னைக்கு என்னை என்ன சொன்னாள் தெரியுமா? அப்பா கேட்டார். என்ன சொன்னாள்? என்னை அவளுடைய அக்கா என்றாள். அவளுக்கு மட்டும்தான் நான் சொந்தமாம் அப்படி என்றெல்லாம் கூறியதை அப்பாவிடம் அவ்வளவு ஆனந்தத்துடன் அவள் கூறினாள். இப்படியாக நாட்களும் நகர்ந்தது. இருவரும் அழகு போல் வளர்ந்தார்கள். நிலாவிற்கு வயது 10 சாராவிற்கு வயது 9. நிலா 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். சாரா 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். இவ்வளோ நாளாக புத்தகம் மூலயமா இந்த கதையை படித்தோமா? படித்ததை நீங்கள் கேட்டீங்க. அப்படி இல்லாமல் இனிமேல் கார்ட்டூன்ஸில் இந்த கதை தொடர் அப்படியே வரும். இந்த புத்தகத்தில் பார்த்த கேரக்டர் நிஜமாக இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படி கார்ட்டூன் மூலயமா உங்களுக்கு வரும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மக்களே. ஆமாம் மக்களே, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இவ்வளோ நாளாக நம்ம தொடருக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இதுக்கப்புறம் இந்த கதையில் நானும் பாட்டியும் உங்களுக்கு வரமாட்டோம். ஆனால் கதையோட கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அப்போ நானும் பாட்டியும் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற மாதிரி இந்த கதையை முடிப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு உண்மையான விஷயத்தை ரிவீல் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். இந்த கதையை தொடர்ச்சியாக பாருங்கள் மக்களே. பாட்டிக்கு ஆதரவு தாங்க. நன்றி. பாய் பாய் மக்களே. இந்த கதையோட கடைசியில் இந்த எண்டில் நானும் பாட்டியும் வருவோம். பாய் பாய்.